தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும். இன்றைக்கி நம்ம பதிவில் டிஎன்இஏ அட்மிஷனில் இன்ஜினியரிங் பற்றி என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து 7 இருக்குது, ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் 12 இருக்குது, மெரைன் அண்ட் ஓசன் ரிலேட்டட் வந்து 2 கோர்சஸ் இருக்குது, அப்புறம் அக்ரிகல்ச்சர், ஃபுட் பேஸ்டு, என்விரான்மெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 3 இருக்குது, ரேர் அண்ட் யுனிக்யூ கோர்சஸ் 12 இருக்குது, அண்ட் தென் அதர் இன்ஜினியரிங் கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா 11 இருக்குது. ஓவரால் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கோர்ஸு, பாப்புலர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸு, மெரைன், அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்டல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி என்ன தான் இருந்தாலும் ஓவரால் பார்த்திங்கன்னா 50 டிஃப்ரெண்ட் இன்ஜினியர் கோர்ஸ் இருக்குது. ஆனாலும் நம்ம பெரும்பாலும் நம்ம பசங்க சூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் கோர்ஸில் உள்ள மெக்கானிக்கல் இது தான் நம்ம சூஸ் பண்ணுவாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சிஎஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இக்கு தான் எப்போவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள் இதில் போய் தான் நிற்கிறாங்க. அதிகம் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். பட் 50 டிஃப்ரெண்ட் சைஸ் கோர்சஸ் இருந்தும் ஏன் இந்த 5 மட்டும் சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே படிக்கணும், எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு தெரியவதே இல்லை. இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேர் அண்ட் யுனிக் கோர்ஸில் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, ரப்பர் பிளாஸ்டிக் டெக்னாலஜி இருக்குது, லெதர் டெக்னாலஜி, பிரிண்டிங் டெக்னாலஜி, அண்ட் தென் பெட்ரோலியம் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, அண்ட் தென் ஃபயர் அண்டு சேஃப்டி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது. இது வந்து ரேர் அண்ட் யுனிக் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரேர் அண்ட் யுனிக் கோர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு காலேஜில் தான் இருக்குது, அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காரைக்குடியில் இருக்குது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் 30 to 40 சீட்டு தான் இருக்குது. அட்வான்ஸ் டெக்னாலஜி அண்டு சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த படிப்பை படித்து முடித்ததுக்கப்புறமா நமக்கு என்னெல்லாம் வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது படிச்சுக்கலாம். அண்டு தென் அட்வான்ஸ் செக்டார்ஸ் அப்படிங்கிறத படிக்கலாம். 3வது பார்த்திங்கன்னா ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட். இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் நிறைய நமக்கு வேலைவாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, ஸ்டீல், சிமெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் போலவே மெட்டாராலஜிக்கல் நானோ டெக்னாலஜிலையும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா 4 காலேஜஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரப்பர் அண்டு பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இது மொத்தம் தமிழ்நாட்டில் 5 காலேஜஸில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து 300 சீட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 2, 3 பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, காமராஜர் காலேஜ் விருதுநகர், ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லெதர் டெக்னாலஜி, இதுவும் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் இருக்குது. ஓவரால் சீட்டு 60 சீட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரிண்டிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 4 காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. இது 240 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஜிஓ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது. இது ஓவரால் 30 சீட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பார்த்திங்க அப்படின்னா 4 காலேஜஸில் இருக்குது. மைனிங் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 3 காலேஜஸில் இருக்குது. ஓவரால் பார்த்திங்கன்னா 180 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்டைல் டெக்னாலஜியும் இருக்குது. அதுவும் ஓவரால் 300 சீட்ஸ் வந்து இருக்குது. மொத்தம் 6 காலேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்சி கோயம்புத்தூர், குமரகுரு காலேஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 5 காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஃபியூர் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னிக்லையும் 60 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி, இதுவும் பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து 6 காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் சீட் பார்த்திங்கன்னா 360 சீட் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி டைரி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 4 காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் சீட் பார்த்திங்க அப்படின்னா 120 சீட் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபயர் அண்டு சேஃப்டி இன்ஜினியரிங், இதுவும் 5 காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 300 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. அதாவது நல்லா படிக்கணும், ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், அப்புறம் ரிட்டன் அதாவது சேலரி நம்ம எதிர்பார்க்கணும், அவ்வளோதான். ஆக இந்த ரேர் அண்ட் யுனிக் கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா 12 கோர்சஸில் மட்டும் இவ்வளோ தகவல் இருக்குன்னா மீதமுள்ள கோர்சஸை யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்கும்னு. அதே மாதிரி படித்தா முன்னேறலாம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நல்லா படிங்க, நல்லதே படிங்க. நன்றி, வணக்கம்.